உடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்துகிறீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும், எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா ஜனங்களை பார்த்து, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் அற்புதங்கள், ஒரு ஆமேன் வரமாட்டேங்குது. நம்முடைய தேவன் யார்? அவர் பேர் என்ன தெரியுமா? அற்புதர். அல்லேலூயா. அற்புதம் யாராவது பேர் வச்சுக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் பாத்திர உலகத்துக்கு வருவாங்க, அவங்க பேர் நல்லா அற்புதம். ஆனால் சபைக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஒரே குறையாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஏமா உன் குறைய தீர்க்கறதுக்கு சபைக்கு வான்னுவேன், வரேன் அப்படின்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் பேர் வச்சிருவாங்கன்னா அற்புதம் இல்லை. ஆனால் நம்முடைய தேவனுடைய பேர் அற்புதர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். என்ன அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எழுதிட்டு வந்திருக்கிறேன். நேரம் நமக்கு அனுமதிக்கிறது போல நம்ம பார்க்கலாம். யோசுவா அதே 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13-14 படிங்க. சம்பவிப்பது, நல்ல பைபிளை எடுத்துக்கங்க எல்லாரும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் என்ன புரியுதோ அதை வச்சு நீங்கள் ஜெபிக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். சொல்லுங்க, படிங்க. யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. இங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். அது என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய நதி ஓடுது. அந்த நதியை இவங்க கிராஸ் பண்ணி அக்கறைக்கு போகணும். அப்போது பெரிய ஒரு நதி, அது யோர்தான் நதி என்பது பெரிய நதி. ஆனால் சோதரம் இப்போ போய் நாங்கள் அங்கே இஸ்ரேல் நாட்டில் பார்க்கும்போது சின்ன நதி போல் ஓடின்னு இருக்குது. அதில் தான் சில பேர், ஒருத்தருக்கு ஸ்கூல் பிரின்சிபாலாக இருந்தவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா கரை புரண்டு ஓடுகிறதான நதியாக அது இருந்தது. அந்த நதியை கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், யோசுவாவுக்கு சொல்லுகிறாரு, பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் முன் செல்லட்டும், ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் 2000 முழம் தூரம் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை தேவன் போடுகிறார். அந்தபடி ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு முன்பாக கடந்து போகிறார்கள். பிறகு ஜனங்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள். இவர்கள் போய் அந்த தண்ணீர் ஓரத்திலே, பைபிள் சொல்ல பாருங்க, யோர்தானின் அறுப்பு காலத்தில் முழுவதும் கரை புரண்டு போம் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் பைபிளில். பெட்டியை சுமக்கின்ற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில், நான் நினைக்கிறேன் தண்ணியில் போய் இறங்கி கீழே கொஞ்சம் தூரம்
ஒரு முழங்கால் தூரம் அவங்க வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுறது, அவனுடைய கால்கள் அந்த தண்ணியில் அப்படி லைட்டாக பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஒரு குவியலாய் அப்படியே ஒரு மதிச்சுவரை போல நின்று போனதாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே எந்த தேசத்திலிருந்து எது வரைக்கும் நின்றதுன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவ்வளோ தூரம் கேப், ஒரு பெரிய குவியலாக தண்ணி நிற்கிறது. கர்த்தர் அங்கே அற்புதங்களை தேவன் செய்ய ஆரம்பிக்கிறார். ஜனங்கள் யோர்தானை கடக்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் அங்கே நடைபெறுகிற சம்பவம். யோசுவா ஊழியத்தை எடுத்த பிறகு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், the first miracle, ஹல்லேலூயா, இந்த முதல் அற்புதம் என்னன்னு கேட்டா, அந்த தண்ணீர் ரெண்டாய் பிரிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், இன்றைக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தையின்படியே அவன் சொல்லும் பொழுது அப்படியே நடக்கும். இதுதான் கர்த்தர் அந்த நாளிலே செய்த. எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இந்த மாதிரி தண்ணி ஓடி வர தண்ணி ஒரே குவியலாக நின்றுச்சுன்னு சொல்லிட்டு? எங்களை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எங்கேயாவது? யாருமே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். நம்முடைய, அதாவது வேதம் சொல்லுகிறது, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்த ஜனங்க கிரகிச்சாங்களா? யோசிச்சாங்களா? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலிருந்து விடுதலையாக்கி போங்க, கானானுக்கு நான் கொண்டு போவேன்னு சொல்லி ஒரே ப்ராமிஸ் தான். வழியில் எல்லாம் வரும், எல்லாம் வந்துச்சு. ஆனால் தேவன் அந்த இடத்துல இருந்தபடினால் அற்புதங்களின் மேல அற்புதம், அற்புதங்களின் மேல அற்புதங்களை ஜனங்கள் கண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்து ஜனங்களை அந்த நதியை தேவன் கடக்க பண்ணினார். இந்த சம்பவத்தை மற்ற ராஜாக்கள் கேட்டாங்க. மற்ற ராஜாக்கள் கேட்டு அவர்களுடைய இருதயம் சோர்வடைந்து போயினதாம். அல்லேலூயா. அந்த ராஜாக்கள்லாம் யாரும் கேட்டிங்கன்னா, இவங்க பகைச்சவங்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இவங்களுக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி ராஜாக்கள், அந்த தேசத்தார் கேள்விப்பட்டு அவருடைய இருதயம் எப்படி ஆச்சாம்? கரைந்து போனது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவித்து கொண்டு வரும் பொழுது மோசேனுடைய காலத்திலே நடந்த முதல் அற்புதம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது? யார் சொன்னது? எஸ், first the miracle God done in Moses period, that அப்படியே அந்த செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. ஹல்லேலூயா. இங்க யோசுவாவின் காலத்துல பாருங்க, யோசுவா மினிஸ்ட்ரியை டேக் ஓவர் பண்ணும் பொழுது அதே அற்புதத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமைக்கு குறைவில்லை, அவருடைய அற்புதத்துக்கு அளவில். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு கர்த்தரை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. செங்கடலை பிளக்கும் பொழுது ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்க முடியும். என்னன்னா, ஜனங்க பயப்படுறாங்க. பார்வோனின் சேனை பின்னாடி நிற்குது, இந்த செங்கடல் முன்னால் நிற்குது. அவ்வளோதான், இதுல நாங்கள் என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான், காலி, அவுட். ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் அங்கே எகிப்தில் இது இல்லையா, கல்லறை இல்லாதனால இங்கே எங்களை கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போது மோசஸ் அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க. அந்த வசனம் படிங்க, யாத்திராகமம்
14 படிங்க. எந்த வசனம் சொல்லுங்கம்மா? 14-13 யாத்திராகமம் 14 படிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை. ஆனா யோசுவா வரும் பொழுது அங்கே கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கேயும் செங்கடல் பிரிஞ்சுது, இங்கேயும் யோர்தான் பிரியுது. ஆனா அந்த இடத்துல எந்த விதமான கட்டளைகளோ எந்த விதமான நிபந்தனைகளோ அல்ல. ஆனா யோசுவா டேக் ஓவர் பண்ணும்பொழுது அங்கே கட்டளை ஒன்று வருகிறது. என்ன சொல்றாரு? உங்களை நீங்கள், நல்ல கவனி, தேவனுக்கு மகிமை. ஆரம்பத்திலே கர்த்தர் எந்த விதமான நிபந்தனை போடல. ஆரம்ப காலத்துல ஜனங்க விடுதலை வரும் பொழுது அங்கே டைரக்டா கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆனால் இந்த வனாந்தரத்திலே கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தைகள் வந்த பிறகு, கொஞ்சம் தூரம் வந்த பிறகு, அந்த யோர்தான் அருகையிலே கர்த்தர் சொல்றாரு, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆரம்ப காலத்துல உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் தேவன் செய்வார். அது ஆரம்ப காலத்துல உங்களை இருதயம் கலங்கும், சில நேரத்தில் பயப்படும், இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படும். ஆனா கர்த்தர் நம்முடைய தேவன் ஒரு தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிறவராய் இருக்கிறபடினாலே நீ கலங்காதே, பயப்படாதே என்று சொல்லுவனை தேற்றி உனக்கு அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆனால் இந்த விசுவாச வாழ்க்கையிலே கொஞ்சம் தூரம் நீ போகும் பொழுது, நீ கொஞ்சம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, நீ கொஞ்சம் ஜெபிக்கும் பொழுது, சபை ஆராதனையிலே கலந்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை அறிகிற அறிவிலே நீ தேறி வளரும் பொழுது கர்த்தர் சில காரியங்கள் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் இங்கே கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ண. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகும். நல்ல கவனிங்க. என் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் செய்யல இவ்வளோ நான் ஜெபிக்கிறேனே. Glory to God. தேவ மக்களே, நீங்க கொஞ்சம் கர்த்தரை அறிந்திருக்கிறீங்க, கொஞ்சம் வளர்ந்திருக்கிறீங்க. உங்ககிட்ட கர்த்தர் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனதை நீங்க குளிர பண்ணும் பொழுது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அவர் அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் வளர்ந்து வருகிற வாழ்க்கைக்கு உண்டான அற்புதம், அது அடையாளம். இப்போ இந்த அடையாளத்தை கர்த்தர் உன்னிடத்தில் ஒன்று கேட்கும் பொழுது, praise God, அதை நீ செய்யும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ நினையாததும் எதிர்பாராததும் வேண்டிக் கொள்ளாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். உனக்கு தடையா இருக்கிற அந்த தடை, நீ கடக்க முடியாமல் காணப்படுகிற அந்த தடை, இயேசுவின் நாமத்திலே அது உன்னை விட்டு விலகி போகும். கர்த்தர் உனக்காக அற்புதங்களை செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இங்கே கர்த்தர் சொல்றாரு, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏன் அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டால்,
1 பேதுரு 1:15 எழுதப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்த ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நம்முடைய தேவன் மல்கியாவின் புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கர்த்தர் எதை நேசிக்கிறாரு? பரிசுத்தத்தை நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். கோல்டு சில்வரு இதெல்லாம் விருப்பம் இல்லை. அவர் நேசிக்கிறது ஒன்று, என்ன தெரியுமா? ஹோலினஸ், பரிசுத்தம். நம்முடைய தேவன் பரிசுத்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். நல்ல மைண்டில் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது நீங்கள் சொல்லிகிட்டே போகணும், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஏசாயா அன்றைக்கு சொன்னா, ஆண்டவரே நான் அசுத்த உதடு உள்ளவன். அறிக்கையிட்டான், தன் பாவத்தை அறிக்கையிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாவத்தை அறிக்கை இட்ட உடனே அங்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாரு. பலிபீடத்தில் அக்கினி புறப்பட்டு ஏசா நாவை தொட்ட மாத்திரத்திலே அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தருடைய இரக்கம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? பாவத்தை மறைக்கிறவன் கிடைக்காது. அதை சொல்லி, ஆண்டவரே, 2 பேர் வந்தாங்க தேவாலயத்துக்கு. ஒருத்தன் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன், இன்னொருத்தன் ஆடு மேய்க்கிறவன். 2 பேரும் வந்தாங்க. ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே, நான் உமக்கு பரிசுத்தமா இருக்கிறேன், நான் ஆலயத்துக்கு வரேன், நான் ஜெபிக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், எல்லாம் பண்ற ஆண்டவரே, என்னை நினைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனா இன்னொருத்தன் சொல்றான், அவன் தலையை தூக்கி நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு அவன் அப்படியே தலை குனிந்து தூரத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, பாவியா இருக்கிற என் மேலே நீர் கிருபையா இருந்திரலும். வேதம் அங்கே சொல்லுகிறது, அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, இவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் தன்னைத்தான் தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவன் தாழ்த்தப்படுவான் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் செய்த தவற என்ன பண்ணணும்? உணரணும். அது ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது சரியா நடக்கல, சரியா அதை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கறது உண்டு. ஆண்டவரே, என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? வெளிப்படு. இது ஏன் எனக்கு நடக்கலை? ஏதாவது ஒரு அசம்பாவிதமாக நடந்தது அப்படின்னு சொன்னால், இது ஏன் நடந்தது? இது ஏன் வாழ்க்கையில் நடக்குது? சீக்கிரமாக போயிட போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது வனாந்தரம். இப்போ வனாந்தரத்தில் வந்துக்கிறோம், நம்ம சுற்றின்னு இருக்கிறோம். இதில் நிறைய சிறுமைகள், பாடுகள், எல்லாம் நெருக்கங்கள், எல்லாத்தையும் நெருக்கமாக உட்காந்துக்கிறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிற பாதை. கர்த்தருக்கு நெருக்கத்துக்காக நம்ம என்ன செய்யலாம்? ஆமென். கர்த்தரை, அது அடுத்த பாயிண்ட் அதான். இப்போ சரி, நான் குறிப்புக்கு வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்தாங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஏன் இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, இவங்க விக்கிரகங்களை ஆராதிச்சாங்க, இவங்க முறுமுறுத்தாங்க. மூன்றாவது, எவ்வளோ அற்புதங்களை பார்த்து அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அவங்க அவிசுவாசமாய் இருந்தாங்க. இந்த 3 காரியங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருந்தது. நல்லா கவனிச்சு. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன தடை? ஃபர்ஸ்ட் விக்கிரக ஆராதனை, 2வது முறுமுறுப்பு,
மூணாவது அவிசுவாசம். இந்த 3 காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதம் வருவதற்கு, கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு இந்த 3 அவங்களுக்கு என்னாச்சு? தடையா இருந்தது. ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம் யோர்தான் தான் தடை, செங்கடல் தான் தடை, எரிகோ தான் தடை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் லிட்ரல், எழுத்தின் ரீதியான தடை. ஆனால் ஆவிக்குரிய தடைன்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? இந்த 3 தான். இது வெளியரங்கமா தெரியாது. இது என்ன பண்ண தெரியுமா? சீக்கிரட்டா மறைஞ்சு உள்ள இருக்கும். அந்த தடை வெளியே தெரியாது. அந்த தடை உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கும். அதை நீங்க வெளியே கொண்டு வரணும். அல்லேலூயா. நீங்க வெளியே கொண்டு வந்தாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டவிழ்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. சில வருஷங்கள், சில மாதங்கள் கடந்து போகும். என்னடா அது இன்னும் வரலையே, நம்ம எதிர்பார்ப்போம். வேதம் சொல்லுது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை தேவன் தாமே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நம்முடைய தேவன் அனந்த ஞானம் படைத்தார். வானம் எவ்வளவு தூரம் இருக்கு, அவரை கிரகிக்க முடியாது. நம்முடைய தேவனை கிரகிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அனந்த ஞானம் படைத்தவர். அவர் சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய அன்பை அளவிடப்பட முடியல. அந்த அன்பை அளவிட என்னால பண்ண முடியல. எல்லாம் பூமியே அளக்குறான், சமுத்திரத்தின் ஆழத்தை அளக்குறான். இங்க இருந்து அந்த என்ன கிரகம், மாஸ் கிரகம் எவ்வளவு தூரம் இருக்குது, சூரியன் எவ்வளவு தூரம், அதெல்லாம் அளக்குறான். தேவனுடைய அன்பை அளப்பதற்கு ஒருவராலும் முடியாது. ஆண்டவருக்கு மகிமை. நீங்க கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதல்ல விக்கிரக ஆராதனை. யாத்திராகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7-8 படிங்க. யாத்திராகமம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கட்டுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த தங்களை அவர்கள் சீக்கிரமாய், அந்த வார்த்தையை படிங்கம்மா. சீக்கிரமாய் 8வது வசனம். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய், அந்த வார்த்தையை கவனிங்க. நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் என்று தேவன் அவர்கள் மேல சொன்னார். கொஞ்சம் கூட அவங்க என்ன பண்ணல, ஆண்டவருடைய வழியை ஃபாலோ பண்ணல. அவங்க அந்த வழியை உணர்ந்து கொள்ளவில்லை, அதை நம்பல. அவங்க அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த வழியை, ஆண்டவர் சொன்ன விக்கிரகத்தை வணங்காத. மோசேயை பார்த்து சொன்னாங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் முதல்ல எடுத்தவனே கர்த்தர் சொல்றாரு. 2வது வசனம் படிங்க. நானே உண்டாக வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் வேண்டாம். The first commandment. 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தாரு. The first commandment அதுதான். பண்ணாங்க. அந்த சொன்ன கொஞ்சம் நாள்ல அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா?
ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து காதில் மூக்கில் கழுத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி ஆரோன் கிட்ட கொடுத்து, எங்களுக்கு ஒரு முன் செல்லும் தெய்வங்களை நீ உண்டு பண்ணு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்ண முடியும்? அதை தூக்கி அக்கினியில் போட்டேன். அது என்னாச்சு? கண்ணுக்குட்டியா வந்துச்சு. மோசே கேட்கும்போது ஆரோன் சொல்ற பதில் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதை நான் போட்டேன், அதுல இருந்து கண்ணுக்குட்டி வந்துச்சு. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். அல்லேலூயா. முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ண. பிரைஸ் காட். தேவன் அருவருக்கிற முதல் பிரதானமான முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க ஒரு வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரைஸ்லாம் விக்கிரகங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆமே, விக்கிரகங்கள் இல்லை. சில பேர் ஃபோட்டோ வச்சு வணங்குவாங்க, சில பேர் சுரூபத்தை வச்சு வணங்குவாங்க, சில பேர் கல்லை வச்சு வணங்குவாங்க, சில பேர் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. வசனம் திரும்ப சொல்லுது, ரோமர் 1:25. ரோமர் 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டியை தொழுது நல்ல அந்த வார்த்தைகள், சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகர் யாரு? தேவன். சிருஷ்டி எது? அவரால் படைக்கப்பட்டவைகள். சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை படிங்க. அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அருமையா முடிக்கிறார். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். Our praise should be to go to God. Hallelujah. Not for the idol worship. Amen. Praise God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை எல்லாம் பார்ப்பார். நம்ம என்ன எங்கே இருக்கிறோம் இல்லையா? அதாவது அந்தரங்க காரியங்கள் எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாக இருக்கான். ஆமென். இல்லையா? யாரும் பார்க்கலன்னு நம்ம நினைப்போம், ஆனால் தேவன் பார்க்குறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசில் எல்லாம் போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் போச்சு. கர்த்தர் புது சிருஷ்டியாய் தேவன் மாற்றினார். கர்த்தர் ஒவ்வொருவரும் நம்மளை புது சிருஷ்டியாய் மாற்றினார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே. ஆமென். 2 கொரிந்தியர் 5:17 பவுல் எழுதுகிறார். பார்க்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் சொல்றேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனை வேண்டாம். அல்லேலூயா. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளும் வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பேய்களுக்கும் கர்த்தருக்கும் படைக்கப்பட்டதை ரெண்டுத்துக்கும் புசிக்கலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து புசிக்கலாம் கூடாது. அதை யாருக்கு பலியிடுறாங்க? பேய்களுக்கு. பேய்களுக்கு பலி. நீங்க எங்க புசிக்கிறீங்க? கர்த்தருடைய பந்தியில். அந்த வசனம் படிங்க. 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 19 படிங்கம்மா. விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது சொல்லுகிறேனோ. அது பாத்தீங்களா? அஞ்ஞானிகள் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. அவங்க யாரு? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்களா? படிங்க. தேவனுக்கு அல்ல
பலியிடுகிறார்கள் என்று சொல்லுது. யாருக்கு பலியிடுறாங்களாம்? தேவனுக்கு கிடையாது. எதுக்கு பலியிடுறாங்க? ஆமா, எதுக்கு பலியிடுறாங்க? எதுக்கு பலியிடுறாங்க? கவனிங்க. ஹல்லேலூயா. எதுக்கு பலியிடுறாங்க? பேய்களுக்கு. எதுக்கு? பேய்களுக்கு பலியிடுறாங்க. தேவனுக்கு இல்ல. யாரு அவங்க? யாரு? அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவர்கள், தெரியாதவர். படிக்குமா? நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருப்பதற்கு எனக்கு மனது இல்லைங்க. ஊழியக்காரனுக்கு மனது கிடையாது. அல்லேலூயா. அதோட ஐக்கியமா இருக்காது. பேய்களோட நீ ஐக்கியமா இருக்காத. பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ரெண்டுத்திலையும் பானம் பண்ணாது. சரியா இருக்கா? அடுத்தது இருக்கக்கூடாது. பங்குள்ளவர்களாக ஒன்றை வெறுத்து ஒன்றை பற்றி கொள்ளணும். ஆமென். தேவனுக்கு மகிமை. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற உன்னை பரிசு. இதுதான் கட்டளை. இந்த நியமத்துக்கு நீ கீழ்ப்படி. இந்த நியமத்துக்கு நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, தீபாவளிக்கு படித்தேன், தீபாவளிங்க படிச்சதுங்க, இல்லை கொஞ்சம் எடுத்துன்னு வந்துருக்கு உங்கள் வீட்டுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. வேற என்னம்மா பண்டிகை வருது? பொங்கல் வருது. வேற அந்த ஜெயந்தி, இந்த ஜெயந்தி, இதெல்லாம் வருது இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்வீட்டு, பலகாரம், முறுக்கு, அதிரசம், ஓட்ட வடை, அந்த வடை, இந்த வடைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்து சோத்திரம். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இல்லைங்க, நீங்கள் கிறிஸ்துவ தான், கோயிலுக்கு போகிறோம், எனக்கு தெரியும், இது படைக்கலைன்னா நாங்கள் தனியாக செய்திருக்கோம். அதுக்கு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? இதுக்காக தானே நீங்கள் செய்கிறீங்க, தனியாக செய்யலையே. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சில புதுசாக வருவாங்க, புதுசாக சுந்தரம் ஐயா புதுசாக வாங்க, அவங்க மனசு நோவக்கூடாது. அதனால என்ன பண்ண, தூக்கி வாக்கி வச்சுன்னு யாருக்குன்னா அதை கொடுத்துருவாங்க. ஆனால் கொஞ்சம் தெரிஞ்ச பழக்கத்தை அடிக்கடி கொடுக்குறாங்க பாரு, அவங்களுக்கு சொல்றது உண்டு, இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட மாட்டோம். அல்லேலூயா. சில பேர் வந்து சொல்லிடுறாங்க, நீங்கள் சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால தான் நாங்கள் உங்கள் மேலே அன்புனால இன்னொரு நாளில் நாங்கள் பண்ணி இருந்தது, அதுக்குன்னு பண்ணலை, ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் பண்ணுறோம். ஓகே, ஏதோ ஏற்றுக்கொள்ளலாம். நான் பரிசுத்தன், நீங்களும் இருங்க சாட்சி. ஏன் தெரியுமா? திருவிருந்தில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. கவனம் வச்சுங்க. கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க, குடுகுடுன்னு ஓடி போய் என்ன பண்ணக்கூடாது? தொன்னையில் கொடுப்பாங்க, நீ தொன்னையாகிடக்கூடாது. அல்லேலூயா. அப்புறம் அண்ணன் வருவார் மேலே இருந்து. அல்லேலூயா. ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் அண்ணன் தான், சகோதரர். இரண்டாவது காரியம் சொல்கிறேன் பாருங்க. இரண்டாவது 1 கொரிந்தியர் 10:10 படிங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். இரண்டாவது காரியம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? என்ன 14:2, நம்பர்ஸ் 14:12 எண்ணாகமம். அங்க செல்போன் வச்சு விளையாடக்கூடாது, செல்போன் வைக்கக்கூடாது. படிங்க.
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். உனக்கு என்ன தேவ பயம் இல்லாம போச்சு? ஆராதனை நேரத்துல செல்போன் வச்சு விளையாடணுமா? உன்னை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு போயிட்டு விளையாடுறீங்களா? தேவனுடைய சமூகத்தை நீங்க அவமதிக்கிறீங்க. தேவ பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். அப்பதான் அவன் உருப்படுவோம். கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தேவ சமூகத்தில் இப்படி இருப்பீன்னு சொன்னா வெளியில நீ எப்படி இருப்ப? உன் வீட்டில் எப்படி இருப்ப? கர்த்தரை அவமதிக்க கூடாது, மதிக்கணும். அதை கற்றுக்கொள். இது கற்றுக்கொள்கிற இடம். இது உன்னை சரியாக்கக்கூடிய ஒரு இடம். இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைங்களை நல்ல வசனத்தை சொல்லி வளர்க்க கற்றுக்கொள்ளும். அவங்க ஆராதனையில் வரும் பொழுது செல்ஃபோன் வச்சுக்கிட்டு பார்க்குறது, இந்த பக்கத்தில் பேசுறது, வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறது, எழுந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது. 2-2.5 மணி நேரம் ஆராதனைன்னா கர்த்தருடைய சமூகத்தை உட்கார முதல்ல பழகி, ஃபஸ்ட்டு உட்கார பழகி, அப்புறம் நீ கற்றுக்கொள், அப்புறம் போய் சாட்சியா. தேவனுக்கு மகிமை உண்டாகல. படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். யாத்திராகமம் 15:24 படிங்க. யாத்திராகமம் 15:24. அறியாமல் தவறி நடந்தாலும், சபை யாருக்கும் தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும், சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு காளையையும் முறைமைப்படி ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். பாருங்க, நீங்க என்னாகமம் 20ஆம் அதிகாரத்திலேயே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் மேரிபாவின் தண்ணீர் அண்டையிலே ஜனங்கள் முறுமுறுத்தார். இங்கே மாராவின் தண்ணீர் அண்டையிலே ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். எல்லா இடத்துலையும் ஜனங்க கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்ததுனால கர்த்தர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 10:10 படிங்க. இப்போ அவர்களில் சிலர் முறுமுறுத்து என்ன ஆனாங்க? சங்காரக்காரனால அழிக்கப்பட்டார்கள். இப்போ முறுமுறுப்பு எங்க போய் முடியுது? அழிவில கொண்டு போய் முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனா நான் அனுப்பின, நான் தெரிந்து கொண்ட காலேப் என்ன செய்தான் தெரியுமா? அவன் வேறே ஆவியா இருந்தான். ஹல்லேலூயா. அவன் எப்படி இருந்தானா? வேற ஆவி. ஆண்டவனை பார்த்து சொன்னாரு, நீயும் யோசுவாவை தவிர வேற ஒருத்தன் உள்ள போக மாட்டான். ஹல்லேலூயா. அந்த வசனம் படிங்க. 14:24. என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஆமென். 2 காரியத்தை சொல்றாரு. அவன் என்னை எப்படி பின்பற்றினானா? உத்தமமாய் பின்பற்றினான். 2வது, அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? வேற ஆவி இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த ஆவி இல்ல. காலேப் கிட்ட வேற ஆவி. யோசுவா கிட்ட என்ன ஆவி இருந்தது? வேற ஆவி இருந்துச்சு. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நாம் போய் பார்த்து வந்த தேசத்தை என்ன பண்ணலாம்? எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை.
மற்றவங்கலாம் சொல்கிறான். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் அதை படித்து பாருங்கள். என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அப்போது தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி முறுமுறுக்கிறாங்க என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க, இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்து போனோமானால் தாவில்லை அப்படி சொல்கிறாங்க, அறிக்கிறாங்க. வனாந்தரத்தில் செத்தோனாலும் பரவாயில்ல, அவங்க வாயின் அறிக்கையின்படி அவங்க செத்து போனாங்க. நல்லா கவனிங்க, வாயின் அறிக்கையின்படி நம்ம என்ன சொல்லக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தை நமக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் விடுதலை ஆக்குவார், ஆண்டவர் என்னை தப்புவிப்பார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார். இப்படி ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை சொல்லி விசுவாச அறிக்கை நாம் செய்யும் பொழுது அப்படியே உங்களுக்கு பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க அப்படிதான் சொன்னாங்க, கலெக்ட் சொன்னாங்க, அதை எளிதாய் நாம் சுதந்திரித்து. ஆனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது தெரியுமா இருந்தா, ராட்சதம் இருந்தான். இவங்களை காட்டிலும் ஹைட்டு ஜாஸ்தி, வெயிட்டு ஜாஸ்தி, நல்லா செழிப்பாக இருக்கிறது பூமி. கர்த்தருக்கு சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆற்றல், அதாவது தோற்றத்தை பார்த்து அவங்க அதாவது தோற்றத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டுடைய வார்த்தைக்கு பயந்தா போதும். அல்லேலூயா. தோற்றத்தை விட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து போகும், அது உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு மனிதனை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம், உன் சூழ்நிலையை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை பெரியது, அவர் பெரியவர். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. முறுமுறுப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை தேவன் வெறுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் எடுப்பு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னென்னமோ காரியங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், முறுமுறுத்திருக்கிறேன் இல்லையா, கோவப்பட்டிருக்கிறேன், திட்டி இருக்கிறேன். சில நேரத்தில் என்ன வந்துடுது, கெட்ட வார்த்தை கூட நீங்கள் அதெல்லாம் பேச மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்களாம் நல்லவங்க, கெட்ட வார்த்தை கூட என்ன வந்துடுது, நம்ம சொல்லிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறேன். ஆண்டவரே அப்படி நான் இல்லை, என்னை மாற்று, உங்கள் திருவிருந்தில் நான் பங்கெடுக்கிறேன், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் இருங்கப்பா. அப்போ அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். மூணாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். சங்கீதம் 119:9. வாலிப பிள்ளைகளே உங்களுக்கு தான், கவனிங்க. 119:9. வாலிபன் எதனால சுத்தம் பண்ணுவான்? இது வாலிபர்களுக்கு மாத்திரம் கிடையாது, இது யாருக்கு? எல்லாருக்கும் தான். வசனம் என்னது சொன்னது? யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிங்க. யோவான், John 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறது எது தெரியுமா? இந்த சத்தியம்தான். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தமாக்குவான்? உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய வசனத்தின்படி படிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு கேட்பாங்க, நடனம் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணலாம். நல்லதுதான், கர்த்தருக்காக ஆடுங்க, பாடுங்க, ஓடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் பரிசுத்தம் எங்கே இருக்குது தெரியுமா? பரிசுத்தம் எங்கே இருக்குது தெரியுமா? ஆடுற ஆட்டத்தில் இல்லை, வசனத்தில் இருக்குது. அல்லேலூயா. எங்கே இருக்குது? வசனம். உன்னை மோல்டு பண்ணுகிற வசனம் எது தெரியுமா? இந்த வார்த்தை தான். உன் ஜீவியத்தை கர்த்தருக்கு உகந்ததாய் மாற்றக்கூடியது எது தெரியுமா? இந்த வார்த்தை தான். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்க வருவாங்க, ஜெபிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் வேதத்தையும், சில வாலிப பிள்ளைங்க வாசிக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஓடிடுறாங்க.
இப்போ வாஸ்தியா கர்த்தர் இன்னைக்கு என்ன வாசித்த ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்கறது உண்டு. எந்த அதிகாரம் வாசித்த? கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசினாரு? ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க, அன்பா கேளுங்க. ஏய் வாஸ்தியா, இப்ப சொன்னார் பாருங்க, எனக்கு எரிச்சலா வரும், கோபமா வரும். பிரைஸ் காட். கோபப்படும் போது எப்படி இருக்கு? நம்ம எப்படி கோபப்படுவோம்? நமக்கு பிடிக்காதது ஒன்று செய்யும் பொழுது நமக்குள்ள எப்படி கோபம் வரும் தெரியுமா? சாத்தணும் போல 2 உத கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். நம்ம பெற்றோருக்கும் கொஞ்சம் என்ன வேணும்? பொறுமை வேணும். சில பேருக்கு பொறுமையும் வேணாம், எனக்கு எருமையும் வேணாம். சாதாரணமாக என் படித்தா படிக்கட்டும், படிக்காட்டியும் அப்படியும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுட கூடாது. ஹல்லேலூயா. அப்படி விட்டுட்டா நாளைக்கு உங்களுக்கு தான் கஷ்டம் வரும், நீங்க தான் கஷ்டப்படணும். சாமுவேல் அதாவது தான் முதல் பேர்சேபாவின் தீர்க்கதரிசி, அதே நேரத்தில் அவன் ஒரு ஆசாரியன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்த பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பேலியாளின் பிள்ளைகளை போல போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு வருத்தம் தெரியுமா? பெற்ற தகப்பனுக்கு தான் என்னது வருத்தம். இல்ல, அஞ்சில் வளையாதது வளையுமா? அந்த குச்சி இருக்குது, தொடப்பு குச்சி. ஒரு குச்சியை உருவி அதை நீ வளைச்சு பாரு, வளையுமா? வளையாதா? யார் வளையாது? எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் செய்து காமிக்கிறேன் உங்களுக்கு. வளையும் வளையாதான்னு. ஒரு குச்சியை எடுத்து வளைச்சா ஈஸியாக வளைச்சிடும். இதே மொத்தமாக ஒரு 100 குச்சி இருக்குதுன்னு வச்சுங்க, அதை பிடிச்சி வளைச்சு பாருங்க, கஷ்டம். அதே போல தான் பிள்ளைகள் என்ன பண்ண வள. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி வளர்க்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு சோறு ஊட்டி தாளாட்டி நீ வளர்த்திய, அதுபோல் வசனத்தை என்ன பண்ண ஊற்று. போன வாரம் தான் சொன்னேன், நீ உட்காரும் பொழுதும், நீ நடக்கும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும் அவனோடு கூட என்ன பண்ண, வசனத்தை குறித்து. அதை விட்டுட்டு அந்த கதை இந்த கதை வீண் கதை போன கதை வந்த கதைலாம் என்ன பண்ணாத. உன் வாயிலிருந்து நிறைய வசனம் வரட்டும். வசனங்களை ஷேர் பண்ணு. உன் மனைவி கிட்ட வசனத்தை ஷேர் பண்ணு. நீ கர்த்தர் உன்னோட என்ன பேசினாரு? மனைவிகளை உங்க புருஷனோட உங்க வசனத்தை ஷேர் பண்ணுங்க. டைமே இல்லையா? என்ன இல்லை? சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குல்ல, தூங்குறதுக்கு டைம் இருக்குல்ல, வேலை செய்யறதுக்கு இருக்குல்ல, ஏன் வசனத்துக்கு இல்லை? ஒதுக்கியா? கர்த்தருடைய வசனத்துக்கு ஒதுக்கு. ஏன் தெரியுமா? பரிசுத்தம் அங்கே தான் இருக்குது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். உங்களே நான் முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். விக்கிரக ஆராதனை, முறுமுறுப்பு, அவிசுவாசம். இந்த அவிசுவாசத்தை பற்றி எபிரேயர்ல நீங்கள் வீட்டில் போய் வாசித்துங்க. 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, 18-19 வசனத்தில். அந்த அவிசுவாசத்தினாலே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் போய் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. பிரைஸ் காட். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஜீசஸ்.